بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. ஃபதஹுஸ்ஸலாம் லேடிஸ் அரபிக் காலேஜுடைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக ஒரு ஸ்பெஷல் தஃப்சீருடைய ப்ரோக்ராம் இந்த ஆடியோ மூலமாக குர்ஆன் ஷரீஃபுடைய சூறாக்களின் குறிப்பிட்ட சூறாக்களை வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்தசர் ஷார்ட்டாக சில விஷயங்கள் தஃப்சீர் அடிப்படையில் பேசுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் விருப்பப்படுறோம். அதில் முதலாவது இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் ஷரீஃபில் உள்ள ஒரு சூரா எப்படி என்று கேட்டால் இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. இதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லுவாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப் என்று சொல்லுவாங்க, உம்முல் குர்ஆன் என்றும் இதுக்கு பேர் இருக்கு. அதே போல் சூரா வாஃபியா என்று இதுக்கு பேர் இருக்கு, சூரத்துல் காஃபியா என்று பேர் இருக்கு, சூரத்து ஷாஃபியா என்று பேர் இருக்கு, சூரத்து ஷிஃபா என்று பேர் இருக்கு, சபா மசானி என்று பேர் இருக்கு, சூரத்து நூர் என்று இதுக்கு பேர் இருக்கு. இதே போல் பல பெயர்கள், சூரத்து சலா என்று பேர் இருக்கு. இப்போ இப்படி பல பெயர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி குர்ஆனுடைய தஃப்சீரில் நாங்கள் பார்க்குறோம். ஷிஃபா ஏன் என்று கேட்டால் இந்த சூறாவை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஷிஃபாவை கொடுக்கிறான். குர்ஆன் ஷரீஃப்லே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை பற்றி சொல்லியிருக்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இது மஃஹூம் எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் ஷிஃபா மூமின்களுக்காக வச்சிருக்கிறான். அப்போ மூமின்கள் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நம்ப வேணும் குர்ஆனுடைய வசனத்தில் ஷிஃபா இருக்கின்றது. அப்போ குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஷிஃபா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இதை பார்த்துட்டும் ஷிஃபா எடுக்கலாம், ஓதிட்டும் ஷிஃபா எடுக்கலாம், கேட்டுட்டும் ஷிஃபா எடுக்கலாம். குர்ஆனுடைய வசனங்கள் தாவீஸா எழுவிட்டும் இதை கொண்டு ஷிஃபா எடுக்கலாம். ஏன் முத்தலக்கா அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் ஷிஃபா இருக்கின்ற குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஷிஃபா இருக்கின்ற அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ நீங்கள் ஓதினாலும் ஷிஃபா, கேட்டாலும் ஷிஃபா, பார்த்தாலும் ஷிஃபா, அதை வச்சுட்டு தாவீஸா நீங்கள் வச்சு கொண்டாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா இதை கொண்டு ஷிஃபாவை தருவோம். அதே போல் சூரத்து ஸலா என்று கேட்டால் ஒவ்வொரு தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுது. அதே போல் சூரத்துல் முனாஜாத் என்று சொல்லுவாங்க. இதில் ஒரு முனாஜாத் ஒன்று இருக்கு. அல்லாஹ் கிட்ட நாங்கள் துஆவை கேட்குறோம். அல்லாஹுடைய தாரீஃப், அல்லாஹுடைய ஹம்த் நாங்கள் இந்த சூரா மூலமாக நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். எப்படியோ சூரத்துல் ஃபாத்திஹா இதை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில் ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை மஃபூம் எப்படி என்று கேட்டால் குர்ஆனை ஓதுறதுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஷைத்தானை விட்டும் நாங்கள் தேட வேணும். அதே போல் ஹதீஸ் ஷரீஃபில் கூட வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாலீமை கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. இப்போ குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்கு நாங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுறோம். இது அர்த்தம் எப்படி என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நாங்கள் தேடுறோம் ஷைத்தானை விட்டும். அப்படி இந்த மர்தூதான ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நாங்கள் தேடுறோம். அஊது பில்லாவுடைய ஃபதாயில்கள் இருக்கி. அஊது பில்லாவை பற்றி குர்ஆன் ஷரீஃபுடைய தஃப்சீரில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அஊது பில்லா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுற பற்றி ஒரு விஷயம் என்னென்று கேட்டால் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நீங்கள் தஃப்சீரில் பார்த்தா விளங்கும். ஒரு ஆள் டெய்லி 10 தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி கொண்டு வந்தா இன்ஷா அல்லாஹ். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஓதுனா 10 தடவை, அந்த நாள் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு மலக்கு மூலமாக ஷைத்தானை விட்டு எங்களுக்காக பாதுகாப்பாக வைக்கிறான். அப்படி இந்த ஒரு மலக்கு ஹேஸ் பின் ஃபிக்ஸ்ட் ஃபார் அஸ் ஃபார் ஆர் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஷைத்தான். அதே போல் தஃப்சீரில் இப்படியும் வருது. ஹஸ்ரத் ஹசன் பஸ்ரி ரதி அல்லாஹு தஆலாஹு சொல்கிறாங்க, நாங்கள் சின்சியராக நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அஊது பில்லாஹ் ஓதுனா அல்லாஹ் தாலா ஓதுறவருக்கும் ஷைத்தானுக்கு இடையில் 300 திரைகள் வைக்கிறான். இது அர்த்தம் எங்களுக்கு பாதுகாப்பு இது மூலமாக கிடைக்கிது. இப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு நாங்கள் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய தேடுறோம். அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் தஃப்சீரில் இப்படியும் சொல்லப்படுது, மனிதர்கள் இவங்க வீக்காக இருக்கிறாங்க. மனுஷன் ஆயிட உள்ளத்தில் ஷைத்தானுடைய தாட்ஸ் இருக்கி, நஃப்ஸுடைய அந்த பிரச்சனைகள், நஃப்ஸை கொண்டு பல தாட்ஸ்கள் வருது, பல தவறான வேலை நடக்குது. அதே போல் இன்சானுக்குள்ள
பாவத்துடைய அந்த கேப்பபிலிட்டி மீறி பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஷைத்தான் அதை வச்சுட்டு பாவத்துக்காக இன்க்ளைன் பண்ணுறார். இப்போ இப்படி இன்சான் வீக்காக இருக்கிறான். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய உதவியை கேட்குறோம். அல்லாஹ் தாலா ஆல் பவர்ஃபுல். அல்லாஹ் தாலாவுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குத்ரத் எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலா மூலமாக அவனே தன் எங்களுக்கு எல்லாத்தை விட்டும் பாதுகாப்பை கொடுக்குறான். அப்போ நல்ல காரியத்துக்காக நாங்கள் எவ்வளோ முன்னுக்கு வாடுறோமோ அந்த அளவுக்கு ஷைத்தான் இன்சான்ட பின்னுக்கு வருவான் அவரை நிப்பாட்டத்துக்காக. பிகாஸ் நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்குறோம், மலக்குமார்கள் எங்களோட இருக்கிறாங்க. எங்களோட நல்ல காரியத்தை எழுறதுக்கும் தீமையை எழுறதுக்கும் மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு மனிதரோட பிறக்க போக்கில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறக்க போக்கில் ஒரு ஷைத்தான் உண்டும் அதோட உண்டாகுது. அப்படின்ற ஒரு ஷைத்தானும் ஒவ்வொரு ஆளோட இருக்கும். அப்போ அந்த ஷைத்தானுடைய வேலை எப்படியோ மனிதரை நல்ல காரியங்களை விட்டு தூரமாக்குறது தான் நோக்கம். அப்படி செஞ்சு கடைசியில் ஈமான பறிக்கிறது தான் நோக்கம். அப்போ நாங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்புக்காக இந்த துவாவை ஓதிட்டு தான் நாங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஆரம்பிக்கிறோம். அதே போல் தொழுகையில் கூட நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதத்துக்கும் அஊது பில்லாஹ் பிஸ்மில்லா ஓதிட்டு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுற காரணம் ஒன்று என்னென்று கேட்டால், ஷைத்தான் எங்களை நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை, ஒரே வஸ்வாஸ் போட்டுக்கொண்டு இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய தேடுறதுக்காக எங்களுக்கு ஹதீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். இப்போ நாங்கள் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுறமா இருந்தால் என்னென்ன விஷயத்துக்கு? பொதுவாக மினஷ் ஷைத்தானி ரஜீம் என்று சொன்னால் அத்தனை விஷயங்களை கொண்டும். இப்போ ஷைத்தான் மூலமாக ஒரு மனிதர் பாவத்துக்காக இன்க்ளைன் ஆகுறான். அதை விட்டு பாதுகாப்பு. அதே போல் ஷைத்தான் மூலமாக தான் இந்த குழப்பமான அகீதாக்கள் வருது. தவறான எண்ணம், அல்லாஹை பற்றி தவறான எண்ணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறான எண்ணம் இந்த எப்படி என்று கேட்டால், அல்லாஹ்க்கு ஒரு உடல் இருக்கி, அல்லாஹ் தபாரக வ தஆலாவால் பொய் சொல்ல முடியும், இப்படி சில மக்கள்கள் அந்த வஹாபி கூட்டம், தேவபந்தி கூட்டம் இப்படி அக்கீதாவை சொல்கிறாங்க. இப்போ அந்த தவறான அக்கீதாவை வச்சுட்டு பாதுகாப்புக்காக. அதே போல் நபிமார்களை பற்றி, ஸ்பெஷலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இன்றைக்கு இந்த கூட்டம் தவறான முறையில் பேசுகிறாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா இப்படி சக்தி கொடுக்கல. இப்போ அந்த மாதிரி குழப்பமான அக்கீதாவை விட்டும் பாதுகாப்பு தேடுமே. இதெல்லாம் ஷைத்தான் மூலமாக வருது. இப்போ எங்களோட அமல்கள் மட்டும் இல்லை, எங்களோட ஈமானுடைய விஷயத்தில் கூட நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஷைத்தானை விட்டும் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓத போக்கலை, அதே போல் தொலை போக்கலை, நாங்கள் அஊது பிஸ்மில்லா ஓத போக்கலை நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுறோம். தட் மீன் வி வாண்ட் டு கிளியர் ஆர் ஹார்ட்ஸ். எங்களோட தாட்ஸ், எங்களோட இதயத்தை நாங்கள் தூய்மை பண்ணதுக்காக நாங்கள் இப்படி துஆவை கேட்குறோம். ஸோ தட் எங்களோட அமல்களும் சின்சியராகும். அமல்கள் சின்சியர் ஆகிறதுக்கு அக்கீதா சின்சியர் ஆக வேணும். அப்போ இன் ஜெனரல் எல்லாத்தை விட்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடுறோம். அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் பிஸ்மில்லா என்று ஓதுறோம். இப்போ அஊது பில்லாஹ் பற்றி நபிமார்கள் எந்த முறையில் அவங்க இப்படி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்கன்னு குர்ஆன் ஷரீஃபில் பல ஆயத்துகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லீ பிஹி இல்ம், இப்போ அவங்க சொன்ன மாதிரி குர்ஆன் ஷரீஃபில் வருது. அதே போல் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகள் மஆதல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய். அதே போல் இன்னொரு இடத்துல ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட மாதிரியும் வருது, அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். அதே போல் இன்னி உஸ்து பி ரப்பி வரப்பிக்கும் அன் தர்ஜுமுன். அதே போல் சய்யிதா மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. அதே போல் இன்னி உஈதுஹா பிக வ ذுர்ரிய்யதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது இந்த மாதிரி துஆக்கள், இந்த மாதிரி வசனங்கள் குர்ஆன் ஷரீஃப் மூலமாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ நபிமார்களுடைய சுன்னத் அல்லாஹ் தபாரக வ தஆலா கிட்ட பாதுகாப்பு கேட்குறது ஷைத்தானை விட்டும். அதே போல் அதுக்காகத்தான் நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு அஊது பில்லாஹ் சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்தது பிஸ்மில்லாவை பற்றியும் சூரத்துல் ஃபாத்திஹாவோட ஆரம்ப பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்பில் நாங்கள் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.